அண்மை செய்தி. சென்னை கொளத்தூரில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் வேதிப்பொருட்கள் வெடித்து உயிரிழந்திருக்கிறார். ஆதித்யா என்ற மாணவன் வீட்டில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேதிப்பொருட்கள் வெடித்து பலியான சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஆராய்ச்சியின் போது வேதிப்பொருள் வெடித்ததில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் +2 மாணவன் ஆதித்யா உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கொளத்தூரில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் வேதிப்பொருட்கள் வெடித்ததில் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதித்யா என்ற மாணவன் வீட்டில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேதிப்பொருட்கள் வெடித்து பலியாகியிருக்கிறார். இது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆராய்ச்சியின் போது வேதிப்பொருள் வெடித்ததில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் +2 மாணவன் ஆதித்யா உயிரிழந்த பரிதாபம் நிகழ்ந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கொளத்தூரில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் வேதிப்பொருட்கள் வெடித்து உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதித்யா என்ற மாணவன் வீட்டில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேதிப்பொருட்கள் வெடித்து பலியான சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஆராய்ச்சியின் போது வேதிப்பொருள் வெடித்ததில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் +2 மாணவன் ஆதித்யா பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.